அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மீனவ கிராமம். அந்த கிராமத்தினுடைய பிரதானமான தொழிலே மீன்பிடி தொழில் தான். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களில் ஒரு சிறந்த மீனவர், கொஞ்சம் வயசானவர், இறந்துடுறார். அவருடைய இறப்பு காரியத்துக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம்லாம் வருது. ஆனால் ஒரு நண்பரால் அந்த இறப்புக்கு வர முடியல. சில நாட்கள் சென்று அந்த நண்பர் வரார். அந்த மீனவருடைய மகனுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்றதுக்காக வரார். அவர் வந்த நேரம் அந்த மீனவருடைய வீட்டுக்கு போறாரு. வீடு பார்த்தா பூட்டி இருக்கு. பக்கத்துல கேட்கிறாரு. கேட்டவுடனே அந்த மகன், இளைஞன், கடற்கரையில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவரும் கடற்கரைக்கு வேகமாக போகிறார். அங்கே போனா அந்த இளைஞன் கடலுக்கு செல்வதற்காக அந்த மீன்பிடி வலைகளை பின்னி கொண்டு தயாராக இருக்கிறான். போனோம் அப்படின்றதுக்காக தயாராக இருக்கிறான். இவர் அந்த இளைஞன் கிட்ட பேசுறார். அவருடைய தந்தை இறந்ததற்கான காரணத்தை கேட்கிறார். ஆறுதல் சொல்றார். காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, பையன்கிட்ட கேட்கும்போது, அப்பா மீன் பிடிக்கிறதுக்காக உள்ள போயிருந்தாரு கடலுக்கு. அங்க திடீர்னு ஒரு சூறாவளி. அந்த சூறாவளியில அப்பா இறந்துட்டாரு அப்படின்னே இந்த பெரியவர் பேச ஆரம்பிக்கிறார். மீன் பிடிக்கிற தொழிலே ஒரு ரிஸ்கான தொழில் தான்ப்பா. ரொம்ப கஷ்டமான தொழில். உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. கடலுக்கு போனா திரும்பி வருவோமான்னு சொல்லி தெரியாது. ஆனா உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தாருப்பா. ஆமா, நீ எங்க மீன் பிடிக்கிறதுக்கா போற? உடனே அந்த பையனை சொல்றான், ஆமா நானும் மீன் பிடிக்கிறது தான் போறேன். என்னப்பா நீ, உங்க அப்பா தான் இந்த மாதிரி போயிட்டாரு, நீயும் மீன் பிடிக்கிறதுக்காக போறேன்னு சொல்லி சொல்ற உடனே அந்த பையன் சொல்றான், இல்ல எங்க தாத்தா இருக்காருல்ல, எங்க தாத்தாவும் இது மாதிரி தான் கடலுக்கு போய் ஒரு வாட்டி ஒரு சூறாவளியில இறந்துட்டார். எங்க அப்பா அதுக்காக கடலுக்கு போகாம இல்லை, எங்க அப்பாவும் கடலுக்கு போனாரு. இப்ப அதே மாதிரி தான் எங்க அப்பாவும் கடல்ல போய் சூறாவளியில இறந்துட்டாருன்றதுக்காக நான் நிப்பாட்ட முடியாது. நான் கண்டிப்பாக கடலுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு ஒரு சின்ன மௌனம். மௌனத்துக்கு அப்புறமா அவர்கிட்ட கேட்குறேன், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க என்ன தப்பா நினைச்சிக்க மாட்டீங்கல்ல? கேளுப்பா, இதுல என்ன இருக்கு, தாராளமா கேளு. உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பண்ண, க்ளோஸ் ஃப்ரெண்டு. இல்ல, எங்க அப்பா கடல்ல போய் இறந்துட்டாரு. உங்க அப்பா எப்படி இறந்தாரு? எங்க அப்பா நைட்டு படுத்தாருப்பா, தூக்கத்திலே உயிர் போயிடுச்சு. காலைல எழுந்து பார்த்தா அவரு இல்லப்பா, இறந்துட்டு இருந்தாரு. அப்படியா, சரி. உங்க தாத்தா எப்படி இறந்தாரு? எங்க தாத்தாவும் பாருப்பா அதே மாதிரி தான்ப்பா இறந்தாரு. நைட் தூங்கினாரு, காலைல எழுந்துக்கிறப்போ தூக்கத்திலே உயிர் போயிருந்தது. அப்படிங்களா? நான் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க என்ன தப்பா நினைச்சிக்க கூடாது, எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி. உங்களுடைய தாத்தாவும் தூக்கத்திலே தான் இறந்துட்டாரு. உங்க அப்பாவும் தூக்கத்திலே தான் இறந்துட்டாரு. அதுவும் நைட்டு தூங்கி போய் காலையில எழுந்துக்கிறதுக்கு இல்லை அவங்க. நீங்களும் டெய்லி நைட்டு போய் படுப்பீங்க, படுக்கிறப்ப இதான் யோசிச்சுன்னு படுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். இந்த கேள்வி கேட்டவுடனே அந்த பெரியவருக்கு ஒரு அவமானமாக ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு தப்பான ஒரு கேள்வியை கேட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிச்சாராம். அப்புறம் அந்த பையன் சொன்னான், நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைன்ல முடிச்சிட்டான். இந்த கதை சொல்லக்கூடிய பாடம் ஒரு மிகப்பெரிய பாடம் நண்பர்களே. என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய செயல்களை செய்கிறோம், சின்ன சின்ன செயல்களை செய்கிறோம். ஆனால் அந்த சின்ன சின்ன செயல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருப்பது என்ன அப்படின்னா, நம்பிக்கை என்கின்ற ஒற்றை கீற்று, ஒற்றை வெளிச்சம். அந்த வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெளிச்சம் தான் எல்லா செயல்களையும் நீ செய்ய வைக்கிறது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி விதையை ஊன்கிறான். அந்த விதையை அதாவது புதைக்கும் பொழுது, விதையை ஊனும் பொழுது அந்த விதை முளைத்து மேல வருதுல, அது நம்பிக்கை. ஒரு மாணவன் படிக்கிறான், அந்த மாணவன் தேர்ச்சி அடைவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு படிக்கிறான்ல, அதுதான் நம்பிக்கை. ஒரு தொழிலதிபர் முதலீடு செய்கிறார், அந்த முதலீடு மூலமாக நிறைய பணம் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறார்ல, அதுதான் நம்பிக்கை. நைட்டு போய் படுக்கிறோம், காலைல எழுந்துப்போன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம்ல, அதுதான் நம்பிக்கை. அப்பொழுது நம்பிக்கை அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா, எல்லாத்துலயுமே இருக்கு. இந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் பறந்து விரிந்து இருக்கிறது இந்த நம்பிக்கை என்கின்ற இந்த ஒற்றை வார்த்தை. அப்போ நம்பிக்கையை எந்த ஒரு மனிதன் இழக்கிறானோ, அந்த மனிதன் உயிர் இல்லாதவனுக்கு சமம். அவன் ஒரு பிணம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நீங்க இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே, நான் உங்ககிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, நமக்கு சின்ன சின்ன தோல்விகள் வரும், சின்ன சின்ன துன்பங்கள் வரும், பெருசா கூட வரும்.
பெருசா கூட தோல்வி வரும், பெருசா கூட துன்பம் வரும். ஆனால் எந்த துன்பம் வந்தாலும் சரி, எந்த தோல்வி வந்தாலும் சரி, நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான, அதை எப்படி சொல்றதுன்னா தெரியல, கருவின்னு சொல்றதா, இல்ல உணர்வுன்னு சொல்றதா, இல்ல உந்துதல்னு சொல்றதெல்லாம் தெரியல. ஆனால் அது இது எல்லாத்துக்குமே மேல, கடவுளுக்கும் மேல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நம்பிக்கை அப்படின்ற வார்த்தையை. அதில் எப்பொழுதும் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.